ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ நடப்பு விஷயங்களை குறித்து நம்ம அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ பத்திரிகையாளர் சங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது சம்பந்தமாக யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னால், தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை தொடங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஊடகவியலாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு அழைச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். இது யார் பிரிக்கிறாங்க, எங்கே போகுது, எங்கே வருது, யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் என்னென்னா, திடீர்னுட்டு இவர்கள் தேர்தல் நடத்துன்னு சொல்லும்போது போய் ஸ்டே வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் இருந்தது. இதை நாங்கள் மீட்கிறோம் அப்படின்னு 2 புரட்சியாளர்கள் உள்ளே இறங்கினாங்க. ஒரு காரல் மார்க்ஸும் சேக்வாரா 2 பேரும் உள்ளே இறங்கினாங்க. நம்ம திமுகவின் ஒரு தலைமை கழகமாக மாதிரி கிளை கழகமாக இதை உருவாக்கியிருந்த பிரஸ் கிளப். இவங்க எல்லாமே மாற்றத்திற்கான ஊடக சங்கம். இது டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஆரம்பரால் இயக்கப்படுகிறது. இவங்க சொல்கிற ஒரே விஷயம்னா, எங்களுக்கு ஸ்டாலின் ஆதரவு இருக்குங்க, எங்களுக்கு உதயநிதி ஆதரவு இருக்குது. பிரபுதாசன் இவர் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாருன்னா, நம்ம எஸ்வி சேகர் வீட்டில் பிரச்சனை ஆகும்போது இவர் தான் கள்ள விட்டு அடிச்சதுல இவர் தலைமையில் தான். ஆமாம், இவர் தான் அதை சேர்ந்தவர். நான் ஓப்பனாகவே சொல்கிறது, ப்ரெஸ் கிளப் நடக்குதுன்னா நீங்கள் ப்ரெஸ் கிளப் பின்னாடி போய் பாருங்கள். ஒரு மலை போல் பீர் பாட்டிலும் குவார்டர் பாட்டிலும் குமிஞ்சு கிடக்கும். அதுதாங்க நடந்துருக்கு. ஒரு 10 பேர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் கிளப்பை. அந்த பேட்மிண்டன் விளையாட ஒரு கும்பல் இருக்கும், அந்த வெட்டி கும்பல்லாம் இருக்கும் பாருங்களேன். இப்போ துபாகூர் பத்திரிக்கையாளர்லாம் அவன் வந்துடுவான். வந்துட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லி கார் இட்டு வந்து உட்காந்துப்பான். கார் பார்க்கிங் விட்டுக்கிறான் பாதி பேர். இதில் என்னென்ன பெரிய இமேக்சின் நடத்துகிறவங்கலாம் கேட்குறாங்க, யூடியூபர்ஸ் கேட்குறாங்க. பட் அவனுக்குலாம் தரல. எவ்வளோ தான் பெரிய யூடியூபாக இருந்தாலும், நான் 20 மில்லியன் வச்சுருக்கேன் சார்னா கூட அவனுக்கு அக்ரிடேஷன் கிடையாது. ஒன்லி சேட்டலைட்டுக்கு மட்டும் தான் அக்ரிடேஷன் கிடையாது. பார்த்தோம் கொஞ்ச நாளாக அந்த நக்கீரன் கோபால் தலைமையில் ஒரு டீம் இறங்கி கடகடன்னு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவங்களெல்லாம் சங்கத்தில் சேர்த்தாங்க. அது அப்பப்போ அப்டேட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா 2 டீம், இந்த ஐபிஎல் மேட்ச் மாதிரி 2 டீம் இறங்கி இருக்குது. இப்போ சங்க தேர்தல் நடக்க போகிறது அப்படிங்கிறாங்க. 16 வருஷமாக நடக்காத தேர்தல் இப்போ திடீர்னு அவசர கோலத்தில் நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல இந்த பத்திரிகையாளர் சங்க தேர்தல்ங்கிறது ஆரம்பத்தில் எப்படி நடந்தது, இல்லை யாரெல்லாம் இதுக்கு முன்னால் இருந்து வழிகாட்டியிருக்காங்க, அதை குறித்து நம்ம நேரம். சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1972 துவங்கப்பட்டது. எல்லா அமைப்புகள் இப்போ நிறைய பேர் பத்திரிகையாளர் சங்கங்கள் நிறைய இருக்குது. பட் பத்திரிகை சங்கங்கள்லேயே தலைமை அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, தாய் அமைப்புன்னு சொல்கிறது சென்னை ப்ரெஸ் கிளப். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அமைப்பு. ஏன்னா டெல்லி ப்ரெஸ் கிளப் அது மாதிரி எல்லாம் இருக்கிறனால இது சென்னை ப்ரெஸ் கிளப் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அமைப்பு. 75, 76 அது பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து பல்வேறு மூத்த பத்திரிகையாளர் நடத்தப்பட்டு வந்தது. அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அதுக்கிட்ட ஒரு 3-4 கிரவுண்டு அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஒரு எஸ்ஆர்எம் அவங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அப்போ திருசக்தி சுந்தரராமன் அவர் ஒரு சின்ன பில்டிங் பின்னாடி கட்டி கொடுத்தாரு. இது ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதாவது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்கள் யார் இருந்தாலும் அங்கே ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் தரலாம். ஆரம்பத்தில் மிக குறைந்த விலையில் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 4500 ரூபாய் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான ஒரு தொகை வசூலிக்கப்படுகிறது. ஒன்று வேணால் ஒரு சின்ன கற்பனையை வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கு ஒரு 2 ப்ரெஸ் மீட்டு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ மாதத்துக்கு எவ்வளவு? இதுதான் அங்கே குறுகிய அளவில் ஒரு போடுற கணக்கு. இது என்ன ஆகி போச்சு, கீதா பிரியன் ஒருத்தர் இருந்தார். அவர் 1999 தேர்தலில் ஜெயித்தார். அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியா எங்கேயோ போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆள்லை. அதுக்கப்புறம் செயல் தலைவர்கள், செயல் பொதுச் செயலாளர்கள் இது மாதிரி போன்றவர்கள் தான், பாரதி தமிழன் போன்றவர்கள்லாம் இங்கே ஆசிஃப் 2-3 அந்த ஜேக்கப் அமைச்சர் ஒரு மேனேஜரு அவங்களாம் தான் ஒரு 5-6 பேர் தான் நிர்வாகிட்டு இருந்தாங்க. ப்ரெஸ் கிளப் அன்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் நிர்வாகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் பெரிய ஒரு குளறுபடி, இதுக்குள்ளே யார் நடத்துறது. இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற குறைஞ்சபட்சமே 3 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு வரக்கூடிய ஒரு தொகை. இது யார் பிரிக்கிறாங்க, எங்கே போகுது, எங்கே வருது, யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் என்னென்னா, திடீர்னுட்டு இவர்கள் தேர்தல் நடத்துன்னு சொல்லும்போது போய் ஸ்டே வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் இருந்தது. அப்புறம் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு அதை செக் பண்ணி பார்த்தா அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்ன்ற பேர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அப்புறம் இதை ஒருத்தர் பார்த்து ஆர்டிஐ எல்லாம் போட்டு பார்த்து விமலேஸ்வரன்றவர் சென்னை ப்ரெஸ் கிளப்னு பதிவு பண்ணிட்டார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, அவர் சென்னை ப்ரெஸ் கிளப்னு யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க சென்னை பத்திரிகையாளர் மண்டபம் தான் யூஸ் பண்ணணும், நாங்கள் தான் சென்னை ப்ரெஸ் கிளப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்தது. 2015 வாக்கில்
இதை மீட்பு குழுன்ட்டு மோகன், எம்யூஜி மோகன் ஒருத்தர் இருந்தார், மெட்ராஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன். அவர் எம்யூஜி மோகன் தினங்கள் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நானும் உறுப்பினர். இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தோட ஆசிஃப் உறுப்பினர், ஒரு 10 பேர் நாங்கள் அந்த மீட்பு குழு உறுப்பினராக இருந்தோம். திடீர்னு அது எல்லாம் தூங்கிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. திடீர்னு சந்துரு வந்து இப்போ ஜெய் பீம்லாம் இருக்கார்ல, அந்த சந்துரு அவர் ஏதோ புரட்சி ஏற்படுத்த போறாருங்க, இந்த ப்ரெஸ் கிளப் ஏதோ மீட் ஏதோ நடத்த போறாருன்னு. ஆள் வரல, அறிவிச்ச நாள்னு வரல. திடீர்னு ஒரு நாள் வந்தார், 4-5 பேரை பார்த்தாரு, முக்கியமான நபரில் சந்திக்கல, உள்ளே இருக்கிற ஆட்களை சந்திச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியவே இல்லை, அந்த விஷயம் முடிஞ்சது. இதை இப்படியே போயிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் கிளப்பில் விமலேசன் போன்றவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது எங்கள் கையில் தான் தரணும், நீங்கள் எங்கள் கையில் தான் தரணும், எலெக்ஷன் நடத்த மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் இதை நாங்கள் மீட்கிறோம் அப்படின்னு 2 புரட்சியாளர்கள் உள்ளே இறங்கினாங்க. ஒரு காரல் மார்க்ஸும் சேக்வாரா 2 பேரும் உள்ளே இறங்கினாங்க. யாருன்னா இந்து ராமோ, நக்கீரன் கோபாலும். நல்ல ஒரு காம்பினேஷனு. ஆனால் என்னன்னா இவங்க 2 பேரும் உள்ளே வந்து அவன் மறைமுகமாக என்ன மேட்டர்னா, இதை எப்படியாவது நம்ம திமுகவின் ஒரு தலைமை கழகமா மாதிரி கிளை கழகமா இதை உருவாக்கிருந்த பிரஸ் கிளப். அன்பகம், அறிவாலயம், பிரஸ் கிளப் அப்படியே எல்லாமே மவுண்ட் ரோட்ல இருக்கு, பக்கத்துலேயே வந்துட்டு போகலாம் அப்படின்ற லெவல்ல உருவாக்குறாங்க. அதுக்குள்ள உள்ள வந்தாங்க. உள்ள சாவித்திரி கண்ணன் போன்ற, அதாவது எந்தவித நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் வளர்த்து விட்ட நபராச்சு அவரெல்லாம் உள்ள வந்து நாங்கள் புரட்சி ஏற்படுத்த போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேசி இதில் சைலண்டாக ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க. என்னன்னா இவங்க சைலண்டாக இவங்களோட மெம்பர் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. நம்ம பல பேர் போயிட்டு மெம்பர்ஷிப் கேட்டபோது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 1008 காரணம், ஃபார்ம் ஓரமாக மடிஞ்சிருக்குங்க, உங்களை மெம்பர் ஆக்க முடியாது, இப்படிலாம் காரணம் சொல்லிட்டு பலர் மெம்பர் ஆக்கல. ஆனால் சைலண்டாக மெம்பர் ஆக்கிட்டே வந்தாங்க. இவங்களே என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு ஜட்ஜை ஃபிக்ஸ் பண்ணோன்னு பாரதிதாசன் அப்படின்னு ஓய்வு பெற்ற ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு போன 28ஆம் தேதி வர வேண்டியது, 27ஆம் தேதி வர வேண்டியது, இன்று வரைக்கும் அவர் ப்ரெஸ் கிளப்புக்குள்ள வரவே இல்லைங்க. ஆனால் அது வருவார்ன்ட்டு இருந்தாங்க. பலரும் நம்ம வந்து இதை போய் அவர்கிட்ட குறை சொல்லணுன்ட்டு நம்ம சங்கத்து சார்பாக கூட ஒரு லெட்டருக்கு மெயில் பண்ணோம், வாட்ஸ்அப்பில் அனுப்போம். எந்த விதமான பதிலும் வரவில்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஏற்பாடு பண்ணதே இந்து ராமும் நக்கீரன் கோபாலும் தான் அவரை அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இது சைமல்டேனியஸாக நம்ம சொல்லும் போது இவங்க வந்து உள்ள மெம்பர் ஆக்கியிருக்காங்கல்ல, அதில் சன் டிவியில் வந்து 146 பேர், அதாவது ஃப்ரம் த சன் டிவிங்கிற ஒரு அமைப்புல 144 பேர், தினகரன்லேருந்து 55 பேர், கலைஞர் டிவிலேருந்து 36 பேர், அப்புறம் வந்து நக்கீரன்லேருந்து 38 பேர், ஹிந்துவிலிருந்து 52 பேர், ஹிந்து தமிழ் தேசியில் 52 பேர், ஹிந்து வந்து 82 பேர், மொத்தம் உறுப்பினர் வந்து 1503. இப்போத்தி அவங்க மெம்பர் சேர்த்துது. இப்போ இவங்க இதுலயே அது இதுலயே பாதி வந்து உங்களுக்கு வந்து மெம்பர் ஆக்கியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் போன வாட்டி ஒரு வாட்டி தினகரன்லேருந்து நிறைய பேர் மெம்பர் ஆனாங்க உள்ள. இதில் வந்து இப்போ இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டு கிட்ட இதுலேயே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்துட்டாங்க. இப்போ யார் எலெக்ஷன் நிற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த ஐபிஎல் மாதிரி 2 டீம் இருக்குது. ஆமா, லீக் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு டீமும். ஆமா, ஏன்னா அவங்களுடைய முகநூல் பதிவுலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. சரி, லீக் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு டீம் வந்து யூனிட்டி டீம் அப்படின்னு ஒன்று. ஆமா, இப்போ இந்த 2 டீமை பத்தி நம்ம பேசுவோமே. இப்போ எப்படி நீங்க ஐபிஎல்ல ஏலம் எடுக்கும் போது டோனி எவ்வளவு 6 அடிச்சாரு, எவ்வளவு கோல், இவங்க 2 பேரையும் திமுக ஏலம் எடுக்க போதாங்கிறதே நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பார்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சன் குழுமம், குமுதம், இந்த குங்குமத்துல எல்லாம் இருக்கு ஆரம் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த குழுவை இயக்கிக்கிறார். யார குழுவை? இந்த ஜஸ்டிஸ் குழு இருக்குல்ல, அதை இயக்குறார். லீக் ஆஃப் டெமோக்ரஸி. அதுல வந்து ஜஸ்டிஸ் அது வந்து ஆசிஃப், இவர் தான் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தை அமைத்தவர். அவர் எங்க ஒர்க் பண்றாருன்னா அரசினை ஏதோ ஒன்று அரணேசைன்னு வச்சிருக்காரு. அரண்செய்யா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல சேர்த்தக்கூடாது சரியா பார்த்தா பிரஸ் கிளப்ல. இது எப்படி சேர்ந்தாருன்னு தெரியல. அரண்செய்ல சேர்ந்திருக்காரு. தினகரன் இவர் வந்து ஆரம்பாரோட ஆளா நிக்க வைக்கப்படுகிறார், தலைவராக நிக்க வைக்கப்படுறாரு. மணிகண்டன் இவர் வந்து எங்கூட வின் டிவியில் பணிபுரிந்த தம்பி. அப்புறம் வந்து கேப்டன் டிவியில் வந்தார். அதுக்கப்புறம் ஜெயா டிவியில் இருக்காரு. இவர் இங்கே ஜெயா டிவிலேருந்து இவர் வராரு. இவரும் மாற்றத்திற்கான உடல் சங்கம். அப்புறம் நெல்சன் சேவியர் உங்களுக்கு யாருமே தெரியும், அவர் நல்லாவே தெரியும். அவர் இருக்காரு இதுல.
அப்புறம் மதன் நியூஸ் 18ல ஒர்க் பண்றாரு, இவர் இருக்காரு. இவங்க எல்லாமே மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். அப்புறம் சுந்தர பாரதி புதிய தலைமுறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து செல்வம், இவரும் மாற்றத்திற்கான ஒரு சங்கம். இவரும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பொறுப்பாளரோட தம்பி இவர், அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின், இவர் புதிய தலைமுறை இவரும் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகிலா ஈஸ்வரன் தி ஹிந்து, அதுக்கப்புறம் விஜயகோபால், இவங்க எல்லாம் பயணிவேல் பாலிமர் டிவி, இவர் பாலிமர் டிவி வந்து கேமராமேன் பயணிவேல், இவங்க எல்லாமே மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். இது டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஆரம்பரால் இயக்கப்படுகிறது. இவங்க சொல்கிற ஒரே விஷயம்னா, எங்களுக்கு ஸ்டாலின் ஆதரவு இருக்குங்க, எங்களுக்கு உதயநிதி ஆதரவு இருக்குங்க, ஸோ நாங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியலாகவே அறிவிக்கிற டீம் நாங்கள் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டீம் இருக்கு பாருங்க, ஒற்றுமை அணின்னு ஒரு டீம் இருக்குங்க, யூனிட்டி டீம். இது என்னன்னா, இது நேற்று தான் உருவாக்கப்பட்டது. முந்தானத்து இவங்க வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேர்தல் வந்து இப்போ வரப்போகுது. அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து வாபஸ் வாங்கக்கூடிய தேதி 9ஆம் தேதிக்குள்ளே இவங்க வந்து ஃபைனல் பண்ணுவாங்க லிஸ்ட்டு. இதில் யாருன்னா ஷபீர், இந்த யாருன்னா அண்ணாமலையை கேள்வி கேட்டார்ல கோயம்புத்தூரில், ஷபீர், இவங்க எல்லாமே ஒரு இன்டைரக்டாக வந்து நாட்டுக்கு எதிரான சிந்தனையெல்லாம் உடையவர்கள் தான் அவங்க. அப்புறம் ஆர்கே ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், இவனா தொலைக்காட்சியில் வரக்கூடிய லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் இப்ப எச் ராஜா அவர்களை வந்து நீங்க கைதெல்லாம் பண்ணிடாதீங்க, அவர் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் சொன்னார்ல அப்படின்னு ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு. அப்புறம் பிருந்தா சீனிவாசன் தமிழ் திசை, பிரபுதாசன், இவர் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். யாருன்னா, நம்ம எஸ்வி சேகர் வீட்டுல பிரச்சனை ஆகும்போது இவர் தான் கள்ள விட்டு அடிச்சதுல இவர் தலைமையில தான், இவர் தான் அதை சேர்ந்தவர். அவர் முருகேசன் புதிய தலைமுறை, அவர் செய்தியாளராக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் அவரும் அண்ணாமலையை வந்து இந்த கமலாலயத்திலே பிரச்சனை பண்ணவர் அவர் கேட்க. இன்னொரு பாஸ்கர் தீக்கதியில வேலை செய்யற ஒரு தம்பி, ஏன்னா எளிமையான தலை, இன்னும் டிவிஎஸ் வீட்டில் தான் போடுவோம், தலைமைச் செயலகம் வருவார் அவர். அதுக்கப்புறம் வந்து கோகுல ரமணன், இவர் யார் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு வாட்டி கிருஷ்ணசாமி பிரஸ் மீட்டில் பிரச்சனை பண்ணவர் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோகுல ரமணன். அதுக்கப்புறம் எஸ் குணசேகரன், இவரும் செய்தி இதில் நிர்வாக குழு நிற்கிறாங்க. பாபு, இவர் ஜிடிவியில் ஒர்க் பண்ணிருந்தார், இப்போ கும்பகத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சீனிவாசன் தினமலர், இவங்கெல்லாம் வந்து நேற்று அறிவிக்கப்பட்ட ஒரு குழு. அது இல்லாமல் இன்னொரு குழு அறிவிக்கப்படுறதா இருந்துச்சுங்க, மறுமலர்ச்சி டீம்னு ஒரு டீம் அறிவிக்கிறதா இருந்துச்சு. அதுல வந்து மோகன் தாரான்ற முன்னாள் சன் டிவி கேமராமேன் அவர் அறிவிக்கப்படுறதா இருந்தார். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆர்எம்ஆர் டீம் எல்லாம் சேர்ந்து போன் பண்ணி, நீ சன் டிவில ஒழுங்கா இருக்கணுமா இல்லையான்ற லெவல்ல பேசி, அன்போட அவங்களை வந்து செல்லமா தட்டி, தம்பி சாந்தமாருன்னு நிறுத்திட்டு அந்த டீமே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 டீம் மட்டும்தான் இருக்கிறது, 3வது டீம் இன்னும் உருவாகலை. இந்த 2 டீம்ல சொன்ன லிஸ்டே நம்ம பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்டவர்கள் எப்படி வந்து பிரஸ் கிளப்பை, சென்னை பிரஸ் கிளப்பை காப்பாற்றுவாங்க அப்படின்னு விஷயம் தெரியும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, வலதுசாரி சிந்தனைகள் யாருமே இல்லை. அப்ப அதுதான் ஏன்னா யாருக்குமே அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம ஏன் போராடணும், நம்ம யூடியூப்ல போட்டு பேசிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. களத்துல போய் போராடினால் மட்டும்தான் இது போன்ற இடத்துல நம்ம போய் நிறுந்து வேலை செய்ய முடியுமே தவிர இல்லை வேலையே செய்ய முடியாது. நம்ம தேசிய உலக சங்க சார்பாக 2 அறிக்கையில விட்டோம், பாரதிதாசனுக்கு கடிதமே அனுப்பிச்சிட்டோம். எங்களை வந்து நீங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் முடிவு தெரிஞ்சிச்சுன்னா மெம்பரா சேர்த்த மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம குழுவில் யாராவது போய் சேர்ந்தா மெம்பர் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. ஸோ மெம்பர் ஆனாலும் நீ ஓட்டு போடுவேன் அப்படின்னு. இப்போது மாற்றத்திறன் ஊடக சங்கமே கடந்த 2 மாதத்துல மட்டும் 400 பேரை மெம்பர் ஆக்கி இருக்கிறதாக செய்தி இருக்கு. வரவெல்லாம் வாவான்னு மெம்பர் ஆக்கிடுறாங்க. எந்த ப்ரெஸ் மீட்ல போனாலும், எந்த செய்தியாளர் சந்தித்தாலும், நீ மெம்பர் ஆகிட்டியா போய் ப்ரெஸ் மெம்பர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு 400 பேர் கிட்ட மட்டும் இந்த சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் மெம்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த விஷால் தேர்தல் வந்து எப்படி ஒரு பரபரப்பா நடந்துச்சு, நடிகர் சங்க தேர்தல் மாதிரி இதுவும் ஒரு பரபரப்பா இருக்கு. இது அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது? இது என்னன்னா, ஒரு சென்னை பிரஸ் கிளப்போட ஒரு தலைவர் நிர்வாகினா உங்களுக்கு வந்து வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போனால் கூட அங்கே இருக்க ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் இதுக்கு எல்லாருமே ஒரு அதிகார போட்டியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது 1972லேருந்து ப்ரெஸ் கிளப் அது கடந்து வந்த பாதையை சொல்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் இந்த ப்ரெஸ் கிளப், அந்த பத்திரிகையாளர் சங்கம் சாதித்தது என்ன? இன்னொன்று, இப்பொழுது இவங்க என்ன சாதிக்கலாம் அப்படின்னு அவசரமாக அந்த தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ இதுலேருந்து வர தலைவரோ இதோ இவர் என்ன செய்யலான்னு இவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல. இவ்வளோ அந்த 19 வருடங்களாக ஒன்றும் இங்கே இல்லை, 16 வருடங்கள்னு சொல்கிறீங்க.
இப்போ இனிமேல் வந்த பிறகு இந்த சங்கம் அமைச்சு சரி இதில் எலெக்ஷனே நடக்குது, அதில் ஒருத்தர் வந்துடுறார், அவர் இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்யலான்னு இருக்காங்க? அதாவது சார் இப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு அமைப்பும் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வந்து செய்திகளை சொல்லி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம். அது சென்னை ப்ரெஸ்ஸில் ஈஸியான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் வந்து அங்கே எனக்கு தெரிந்து இப்போ எனக்கு பல பத்திரிகையாளர்கள் என்னை கேட்ட கேள்வி, சார் இந்த ப்ரெஸ் கிளப்பில் நடந்த ஒரே எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம், நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன் ப்ரெஸ் கிளப்பில், உதயநிதி ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தாரு சார் இங்கே வந்து, மற்றபடி எதுவுமே இல்லை, அது ஏதோ சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க கொடுத்துட்டாரே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இவ்வளோ நாளில் இவர்கள் பெருசாலாம் சங்கத்தில் வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்பை ஒர்க் பண்ணுறதில்ல. பத்திரிகையாளர்களுக்கு வந்து நலன், அதாவது கொரோனா காலகட்டத்தில் அது மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த மெம்பருங்களுக்கு வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபான்ற மாதிரி எங்கேயோ தொகையை வாங்கி ஸ்பான்சர் நிறைய வரும், அதை பண்ணி தருவாங்க. இப்போ வரங்கன்ற இந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரும்போது புது மெம்பர்ஸை இணைப்போம் நாங்கள், அது இல்லாமல் பல சலுகை இல்லை. அந்த அக்ரிடேஷன் கார்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல நாளிதழ்களில் இன்னும் அக்ரிடேஷன் கார்டு தாராமல் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் நாங்கள் தீர்த்து வைப்போம். அது இல்லாமல் வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த விபத்து இன்சூரன்ஸு இதெல்லாம் தருவோன்ட்டு எல்லாமே வழக்கம் போல் தேர்தல் அறிக்கைகள் மாதிரி தேர்தல் அறிக்கை நிறைய வந்திருக்குது. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப நடிகர் சங்க தேர்தலுங்க அங்கே வந்தால் நாங்கள் கட்டடம் கட்டுவோம்னு சொல்கிறது, இதில் கட்டடம் கட்டியிருக்கு, இவங்களெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போது அந்த ப்ரெஸ் கிளப்பில் என்ன சார் நடக்குது, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ப்ரெஸ் கிளப் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ப்ரெஸ் கிளப் பின்னாடி போய் பாருங்கள், ஒரு மலை போல் பீர் பாட்டிலும் குவார்ட்டர் பாட்டிலும் குமிஞ்சு கிடக்கும். அதுதான் நடந்துருக்கு. ஒரு 10 பேர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் கிளப்பை. அந்த பேட்மிண்டன் விளையாட ஒரு கும்பல் இருக்கும், அந்த வெட்டி கும்பல் இருக்கும் பாருங்களேன். இப்போ டுபாகூர் பத்திரிக்கையாளர்லாம் அவன் வந்து வந்துடுவான், வந்துட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லி ஒரு கார் இட்டு வந்து உட்காந்துப்பான். கார் பார்க்கிங் விட்டுக்கிறான் பாதி பேர், வீட்டில் கார் பார்க்கிங் இல்லைன்னு வைங்களேன், பார்க்கிங் விட்டுக்கிறான், நல்ல பெரிய இடம்ட்டு கார் பார்க்கிங் விட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நைட்டு சரக்கு அடிக்கிறான், பார் அடிக்கிற மாதிரி சரக்கு அடிக்கிறாங்க உட்காந்து, கேரம் போர்டு விளையாடுறான், செஸ்ஸு விளையாடுறான், நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி வரான். இதுதான் பார்க்குற வேலை. அதுக்கு நடுவில் ஏதாவது ப்ரெஸ் மீட் நடந்துச்சுன்னா அதில் வர்ற கவரை வாங்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. மற்றபடி இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் என்னென்னா சோம்பேறிகளின் கூடாரமாக தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. வேலை இல்லையா, வாடா ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் அதை கட்டி கொடுத்த பாரிவேந்தரும் சரி, திருச்சி சுந்தரராமனும் சரி, அவங்க 2 பேரையுமே இந்த கமிட்டிக்குள்ளே சேர்த்துல அவங்க ஒரு கௌரவ தலைவர்களாக கூட உள்ள சேர்த்துல. இந்த அந்த ஒரு 7 பேர் கொண்ட குழு ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அந்த நக்கீரன் பிரகாஷ், இந்த சாவித்திரி கண்ணன் வழிகாட்டும் குழு, சாவித்திரி கண்ணன் ராம்லாம் தெரியல, அதுல ஒருத்தர் குழு வந்து ஒருத்தர் நைட்டு மாட்டிக்கினாரு, மேயர் வீட்டில் போயிட்டு மாட்டிங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, ஒரு பஞ்சாயத்து நடந்து தெரியுமா, சன் டிவி ரிப்போர்ட்ரு நைட்டில் போயிட்டு காரை வந்து அடிச்சுட்டு ஏன்டா வந்து இவன் வீட்டுக்கு போயிட்டு சேகர்பாபு வீட்டுக்கு போனோன்னு ஒரு பஞ்சாயத்து நடந்த ஞாபகம் இருக்கும். அவரும் வழிகாட்டு குழுவில் இருந்தார், அவரும் மாற்றுத்திறனாளர் உழவர் சங்கத்தில் மெம்பரு. ஸோ இவங்கெல்லாம் தான் மாற்றுத்திறனாளர் உழவர் சங்க மெம்பர்லாம் தான் சேர்ந்து தான் வழிகாட்டு குழுவும் வச்சுருக்காங்க, தேர்தலையும் நிற்க போகிறாங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னால் தான் மக்கள் செய்தி தொடர்பு மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் என்ன சொன்னார்னா, நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் அந்த அவங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணுறதுல மூலமாக இருக்கும், பலருக்கு கொடுத்துருக்குறோம், அந்த மெம்பர்ஸ் இது பண்ணி யார் உண்மையான பத்திரிக்கையாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸோ அவங்களுக்கெல்லாம் கார்டு கொடுக்கக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த அறிவிப்பு ஒரு பக்கம், அவசரமாக தேர்தல் ஒரு பக்கம் அப்படின்னா, இது என்ன ஒரு ப்ராக்சி டிஎம்கே உடைய கேங்கு ஒன்று உருவாக்கல. வெள்ளைக்கோவில் சாமிநாதன் வந்து அக்ரிடேஷன் கார்டு வந்து எப்படின்னா, தினசரி பத்திரிகைகள், எலக்ட்ரானிக் மீடியா, சேட்டலைட் டிவி, இதுக்கு மட்டும் 10 அக்ரிடேஷன் கார்டு தருவாங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவுக்கு வந்து 10, பிரிண்ட் மீடியாவுக்கு 11, 1 + 5, அதாவது 5 ரிப்போர்ட்டருக்கு, 5 கேமராமேனுக்கு, 1 எடிட்டருக்கு, மற்றபடி சேட்டலைட்டில் வந்து 10. இதுதான் வழக்கம். அது இல்லாமல் ப்ரெஸ் கார்டுன்னு தனியாக இருக்குது, அது மாதாந்திர பத்திரிகைலாம் தரும், அது உங்களுக்கு சலுகை கிடையாது. இந்த அக்ரிடேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு ட்ரெயினில் வந்து 30-40% டிஸ்கவுண்ட் உண்டு உங்களுக்கு இந்த அக்ரிடேஷன் கார்டில். அது இல்லாமல் அந்த பேருந்து இருக்குது, மாநகர பேருந்து இலவசம். அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அந்த கோட்டம் இருக்குது பாருங்கள், இப்போ நமக்கு வந்து விழுப்புரம் கோட்டம் பேருந்து உங்களுக்கு இலவசம். இதெல்லாமே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நீங்கள் அக்ரிடேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அமௌண்ட் தரும். அது இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து 10-15 வருஷம் நீங்கள் அக்ரிடேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் உண்டு. 8,000 12,000 ஆக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் பென்ஷன் உண்டு. உங்களுக்கு வந்து எந்த பத்திரிகைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னு நீங்கள் மட்டும் எழுதி கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு நீண்ட ப்ராசஸ்ஸு, அது முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் உண்டு. இதெல்லாம் தான் இந்த அக்ரிடேஷன் கார்டோட நிலை.
இது பல பேர் அக்ரிடேஷன் கார்டுக்கு இன்னும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன பெரிய இமேக்சின் நடத்துகிறவங்கலாம் கேட்குறாங்க, யூடியூபர்ஸ் கேட்குறாங்க. பட் அவங்களுக்குலாம் தரல. எவ்வளோ தான் பெரிய யூடியூபாக இருந்தாலும் நான் வந்து 20 மில்லியன் வச்சுருக்கேன் சார்னா கூட அவனுக்கு அக்ரிடேஷன் கிடையாது. ஒன்லி சேட்டலைட்டுக்கு மட்டும் தான் அக்ரிடேஷன் கார்டு. ஸோ இந்த அக்ரிடேஷன் கார்டு படி தான் வெள்ளைக்கோயில் சாமி தான் சொன்னார். பட் இந்த ப்ரெஸ் கிளப்பில் என்னென்னா இந்த கார்டு வச்சு உங்களுக்கு வந்து பெரிய இது கிடையாது. பட் என்னென்ன சலுகைகள், ஏதாவது ஒரு சலுகை அரசாங்கம் அறிவித்தது என்றால் சென்னை ப்ரெஸ் கிளப் மூலமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுப்பாங்க. இப்போது கொரோனா காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் உங்களோட ப்ரெஸ் கிளப்பில் உடல்நிலை இந்த பாதிக்கப்பட்ட ப்ரெஸ் கிளப் யாராவது இருக்காங்களோ லிஸ்ட்டு கொடுங்கன்னு அப்போ லிஸ்ட்டு கொடுத்தவங்களாம் 10,000 அரசாங்கம் கொடுத்துச்சு அந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள்லாம். அது மாதிரி உங்களுக்கு ஈஸி அப்ரோச்சாக இருக்கும். சென்னை ப்ரெஸ் கிளப்புங்கிறது உங்களுக்கு ஈஸி அப்ரோச்சாக இருக்கும். பட் இப்போ அந்த பேரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வழக்கு நடந்துருக்குது. சென்னை ப்ரெஸ் கிளப்னு யூஸ் பண்ணக்கூடாது, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நடத்துங்க அப்படின்னு இப்போது விமலேஸ்வரன் போன்றவர்கள் வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக அமைச்சர்கிட்ட எல்லாத்துக்கும் டீல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான விஷயம். ஒரு அமைச்சர்கிட்ட போய் சென்னை ப்ரெஸ் கிளப்னாலும் உங்களுக்கு மரியாதையே தனியாக இருக்கும். ஸோ அது அந்த இதே விஷயத்தை வைத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் வந்து சாதிக்கலான்ற விஷயமெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லை அதில். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. இது நம்ம நேயர்களுக்கும் இந்த மனசில் இது தோன்றி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பல ஊடகங்களில் பணியாற்றிருக்கீங்க, கேப்டன் டிவிலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய பத்திரிகை உலகில் உங்களுடைய குருவாக நீங்கள் ஷோ இப்போது வரைய நினச்சிட்டு இருக்கீங்கிறது ஒரு பக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ வந்து பெரும்பாலும் எல்லா சேட்டலைட் சேனலும் ஏதோ ஒரு முதலாளி கையில் தான் இருக்குது. பட் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் செய்திகள் வந்து ஒரே மாதிரியான செய்திகளை கொண்டு சேர்க்கறது தான் இந்த ஊடகவியலாளருடைய வேலையாக இருக்குது. அது அவங்களுக்குள்ளார அவுட் ஆஃப் த சேனல் ஒரு நெட்வொர்க் இருக்குதா? ஏன்னா இப்பொழுது பார்க்குறோம், இந்த பெங்கல் புயல் சம்பந்தமாக இங்கே திருவண்ணாமலையில் 7 பேர் மண்ணோட மண்ணு புரிஞ்சிட்டாங்க. இங்கே பல்லாவரத்தில் குடிநீரில் அந்த கழிவுநீர் சேர்ந்து இறந்து போனது. இதே எல்லாம் அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டு விழுந்து ஒரு பையன் இறந்துருக்கான். ஈசிஆரில் மிகப்பெரிய அந்த மறியல் நடந்து பல மணி நேரங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை இருந்தது. இதையெல்லாம் மறைத்து விட்டு வீட்டில இருந்து இவர் நிவாரணம் கொடுத்தார் விஜய் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் பெரிய அளவில் உதாகரமாக ஆக்கிவிட்டு பிறகு இந்த அம்பேத்கர் புக்கு அந்த ரிலீஸ் இதை பற்றி மட்டுமே பேசிட்டு இதையெல்லாம் மறைச்சது மாதிரியான ஒரு செய்தி. இது எல்லா சேனல்களையும் இதே போல் வருது. அப்படிங்கிறப்போ இவங்களுக்குள்ள அவுட் ஆஃப் த சேனல் ஒரு நெட்வொர்க் வேலை செய்கிறதா? இல்லை, இப்போது முக்கியமான விஷயம் விளம்பரம் சார். சேட்டலைட்டுக்கு விளம்பரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்ட முடியாது. இப்போ போயிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்கிட்ட போயிட்டு ஒரு நபர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜேஷ் ராவ் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு டெல்லியில் போயிட்டு ஒரு சேனலை ரெஜிஸ்டர் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா வைங்க, நினச்சி மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் வரும். சார் நாங்கள் ஒரு செட்டப் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லா சப் எடிட்டர் 10 பேர் இருக்காங்க சார், எடிட்டிங் 10 பேர் இருக்காங்க சார், பெரிய டீம் இருக்குது சார், தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ரிப்போர்ட்டர் போடுவோம் சார், எங்கிட்ட அந்த சேனலை ஒப்படைங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அப்பொழுது ஃபோன் பண்ணுறது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் பல பேர் ஒரு டீமாகவே அமைச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நேராக வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு விளம்பரம் முக்கியமா நேர்மையான செய்தி போடுறது முக்கியமா? ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லைங்க நம்ம விளம்பரம் தான் முக்கியம். விளம்பரம் தான் முக்கியம்னா நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் அப்படியே ஆஃபாக இருங்க, நாங்கள் இந்த நியூஸை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்ககிட்ட அவங்க நேராக வந்து சொல்லுவாங்க, சார் இப்போ வந்து அந்த குடிநீரில் 3 பேர் செத்து போயிட்டான்ல சார், அதை லைவ் அடித்தா பார்வையாளர் அதிகமாகவானா, இல்லைன்னா விஜய் வந்து எல்லாருக்குமான அம்பேத்கர் புக்கு ரிலீஸ் பண்ணுறதா லைவ் அடித்தா பார்வையாளர் அதிகமாகவானா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, விஜய் புக்கு தாங்க போடணும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா முதலாளிகளும் இது போல் ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகிடுவாங்க. அந்த வருமானன்ற விஷயத்தில் லாக் ஆகும் போது அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு செயல்பட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டீம்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடதுசாரி பஞ்ச் ஆஃப் டீம்ஸ் இருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும், அவங்க அப்படியே ஒவ்வொரு சேனல்லையும் போய் உட்கார்ந்து நீங்கள் வலதுசாரி யார் இடதுசாரி யார் யாரை வேணா இரு, அந்த டீமில் அவங்க போய் உட்காந்துட்டாங்கன்னா அவள் எடுப்பது தான் முடிவு. செய்தியாளர்லேருந்து எடிட்டர்லேருந்து சப் எடிட்டர்லேருந்து எல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு சார் இந்த நியூஸ் போட்டால் போகும் சார், அது போடலாம் சார், நீங்கள் குளோரின் மேட்டர் தானே சொன்னீங்க, அது ஒரு 2 நியூஸாக தட்டி விடலாம் சார், அதை பெருசாக நம்ம பூஸ்ட் பண்ணால் ஒன்றும் வராது சார் அப்படின்ட்டாங்கன்னா முதலாளி என்றவர் நீங்களும் ஆமாம் சார் உண்மைதான் சார்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த நிலை மாறினால் மட்டும்தான் உருவாக முடியும். இந்த டீமில் சொல்கிறேன்ல, இந்த மாற்றுத்திறனாளி ஊடக சங்கம்லாம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நியூஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த நியூஸை எப்படி தர வேண்டுமோ தனி குழு வச்சுருக்காங்க சார் வாட்ஸ்அப்பில், அந்த குழு தான் சார் நியூஸ் வெளியே போகும், அது மாதிரி தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவனும் முதலாளிகளும் சார் இப்படி போட்டால் தான் சார் நமக்கு வியூவர்ஷிப் கிடைக்கும், இது போட்டால் தான் சார் அரசு விளம்பரம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லும்போது
ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட் வந்து அவர்களுக்கு செவிசாயிருக்கும், அந்த நிலையில் போய் அவங்கள லாக் ஆகிடுவாங்க. ஸோ உங்களுடைய கருத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான தூண் அப்படின்னு சொல்கிறது ஊடகம், செய்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த தூணை வந்து சத்தமில்லாமல் காம்ரேட் என்ற கரையான் ஒரு பக்கமாக அரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நாம் இது குறித்து விரிவாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.